ஜனநாயகத்தை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு அக்கறையே கிடையாது. சில பேர் ஜனநாயக மூவி பார்த்துருக்கவங்கள ஜோக்கர்னு சொல்கிறாங்க. ஹே கைஸ், ஏன் இப்போலாம் சேலஞ்ச் வீடியோ போடல, 1 வீக் ஆகிடுச்சு ஏன் போடலன்னு சொல்லிட்டு எனக்கு டேரெக்டாகவே டிஎம் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்னா, தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் நீட்டை எதிர்த்து எங்களுக்கு வந்து ஃபேராக நடக்கணும் நீட் எக்ஸாம் சொல்லிட்டு போராட்டம் நடந்துருந்துச்சு. ஸோ இந்தியன் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட ரிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஒரு கேவலமான அரசியல் நடந்துருந்துச்சு. இந்த போராட்டத்தை முன்ன வச்சு ஒரு அரசியல் நடந்துருந்துச்சு. ஸோ சில பேர் இந்தமாரி அமைச்சர்கள் டிவிக்கே இவங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு அக்கறையே கிடையாது. ஃபுல்லாக டிவிக்கேயாக வந்துச்சு. இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துன்னு இருக்குது, அந்த இடத்துல அடித்தடியாக நடக்கலை. திமுக ஆட்சியில் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்து அடித்தடி நடந்துருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த ஆட்சியில் நம்ம ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஒரு அடித்தடி மாணவர்களுக்கான சப்போர்ட் பண்ணுற ஆட்சியாக தான் நடந்துன்னு இருக்குது. ஆனால் சில பேர் இதை வந்து அரசியல் ரீதியாகவும் கொண்டு போயிட்டு நிறைய அமைச்சர் மேலே வந்து ஒரு காரணம், ஒரு டேரக்டர் பேர் சொல்லணும்ல, அந்த டேரக்டர் சொன்னாங்க தலித் மக்களுக்காக பேசலை. ஆனால் இந்த ஆட்சியில் 7 பேருக்கு தலித் மக்களுக்கு 7 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஆனால் யாருமே இதை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இது தலித்துக்கான பிரச்சனை இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிரச்சனை மட்டும்தான் இது. ஸோ இது வந்து போராட்டத்தை வந்து ஸ்டூடெண்ட் ரீதியாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இது வந்து சில பேர் அரசியல் ரீதியாக கொண்டு போகிறாங்க. நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கே புரியும். ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டு வந்து ஒரு போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரொடெக்ஷனை தவிர, ஸ்டூடெண்ட்கான போராட்டமே தவிர, இது வந்து எந்த அரசியலுக்கான போராட்டமே கிடையாது. ஆனால் இதை வந்து அரசியல் ரீதியாகவும் கொண்டு போகிறாங்க. சில பேர் ஜனநாயக மூவி பார்த்துருக்கவங்கள ஜோக்கர்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மூவி பார்த்தானே பார்க்கலன்னா என்ன, நமக்கான போராட்டத்தை நாம் பண்ணுறோம். அவங்க எதுக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு தேவையில்லாது. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பாருங்கள். நியூஸை பார்க்கவே முடியலங்க. எல்லா நியூஸ்லேயும் நீட்டுக்கான போராட்டத்தை பற்றி கவர் பண்ணணும்னு பார்த்தா ஜனநாயகத்தை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கும் நீட்டு போராட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுனால ஜனநாயகம் சீர்குலையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஸோ இந்தமாரி எந்த போராட்டத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கேன், எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு போராட்டத்தெலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இதை வச்சு இந்த ஒரு சின்ன ஒரு நீட் ஸ்டூடெண்ட் போராட்டத்தில் இவங்க வந்து அரசியல் எப்படிலாம் திணிக்கணுமோ திணிச்சிருக்காங்க. இதை பார்க்குற உங்களுக்கே தெரியும்.